இன்றைய ஜும்ஆ தினம் டிசம்பர் 6. முஸ்லிம்கள் இன்னும் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் கழிந்தாலும் முஸ்லிம்களால் மறக்க முடியாத நாள் அது. ஒவ்வொரு ஆண்டின் டிசம்பர் 6 வருகிற பொழுதெல்லாம் முஸ்லிம் சமுதாயம் உண்மையான ஈமானிய உணர்வும் இஸ்லாமிய உணர்ச்சியும் இருக்குமானால் அந்த நாளினுடைய இழப்பும் அதனால் முஸ்லிம்கள் சந்திக்கிற ஏமாற்றமும் ஒவ்வொரு ஆண்டும் கண்டிப்பாக வந்து செல்லும். பாபர் மஸ்ஜித் இஸ்லாமிய வரலாற்றில் அல்ல, இந்திய வரலாற்றில் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்பதை தாண்டி இந்தியாவின் மீது, இந்திய இறையாண்மையின் மீது, இந்திய ஜனநாயகத்தின் மீது முஸ்லிம்கள் வைத்திருந்த அபாரமான நம்பிக்கையை நீதிமன்றமே தகர்த்து எறிந்த நாள் அது. வரலாற்றில் ஒரு பள்ளியை இழந்தோம் என்பதை தாண்டி முஸ்லிம்கள் அநீதம் இழைக்கப்பட்டார்கள் என்பதை தாண்டி நீதிக்கான ஒரு நீண்ட 70 ஆண்டு கால போராட்டத்தில் முஸ்லிம்கள் தோற்று போனார்கள் என்பதையெல்லாம் தாண்டி வரலாற்றுக்கு என்று ஒரு நியதி இருக்கிறது. பொதுவாக இதில் முஸ்லிம்கள் ரொம்ப தெளிவான பார்வையுடையவர்களாக இருக்க வேண்டும். வரலாறு என்பது எல்லா காலகட்டத்திலேயும் ஒரே மாதிரி பயணிக்காது. ஒரு சார்பு நிலையில் வரலாறுங்கிறது பயணிக்காது. வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும். அது ஒரு காலகட்டத்தில் வரலாறு மாற்றி எழுதப்படும், திருத்தி எழுதப்படும். இப்படியெல்லாம் நடக்குமா என்று யோசிக்கிறதுக்கு கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தவர்கள் எல்லாம் வரலாற்றை தன் வசப்படுத்திய வாழ்க்கை வரலாறுகள் கடந்த காலங்களில் உண்டு. எனவே வரலாறு என்பது திரும்புறது தான். அது வரலாற்றுக்கு திரும்புதல் இருக்கும். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு 13 ஆண்டு காலங்கள் தோற்று போன பொழுது அது தோல்வி என்றே வைத்துக் கொண்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டுவிடவில்லை. மக்காவும் முஸ்லிம்களையும் ரசூலையும் விட்டுவிடவில்லை. மீண்டும் வரலாறு திரும்பியது. அந்த மஸ்ஜிதுல் ஹராம், காபத்துல்லா முஸ்லிம்களுக்கு திரும்ப கிடைத்தது என்பதுதான் வரலாறு. மக்காவும் கிடைத்தது, மஸ்ஜிதுல் ஹராமும் கிடைத்தது. எனவே வரலாறு என்பது அதை உற்று நோக்கி கவனிப்பவர்களுக்கு தெரியும். அது எல்லா காலகட்டத்திலேயும் ஒரே மாதிரி போகாது. எனவே முஸ்லிம்கள் வரலாற்றை தெளிவாக படித்தவர்கள், ஆய்வு செய்தவர்கள் என்ற அடிப்படையில் முஸ்லிம்கள் இன்றைக்கு இழந்திருக்கிற இந்த இழப்பு ஒரு மஸ்ஜித் அல்ல, ஒரு பள்ளியினுடைய இழப்பு அல்ல. அந்த பள்ளி ஏற்படுத்திய பாடங்கள், அதனுடைய இழப்பு முஸ்லிம்களுக்கு கற்றுத்தந்த நெறிமுறைகள், அநீதம் இழைக்கப்பட்ட முஸ்லிம்கள் இனி எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு பள்ளிவாசல் சொல்லி தந்த பாடம் அது. இன்றைக்கு நீதிமன்றம் தான் தலை குனிந்து நிற்க வேண்டும். எழுதப்படாத ஒரு, எந்த நியதிக்கும் கட்டுப்படாத ஒரு தீர்ப்பை கொண்டு 70 ஆண்டு கால பாபர் மஸ்ஜிதினுடைய நீதி போராட்டத்தில் பள்ளி தோற்று போகவில்லை, முஸ்லிம்கள் தோற்று போகவில்லை. நீதிமன்றமும் இந்தியாவினுடைய இறையாண்மையும் ஜனநாயகமும் தான் தோற்று போனது. இந்தியாவினுடைய மதச்சார்பின்மையும் தான் தோற்று போனது. அந்த நியதிகள் இப்போ அல்ல, அது 1919 எழுதப்பட்ட இந்த நியதிங்கிறது, இந்த நீதிங்கிறது இனி ஒரு 100 வருஷம் கழிச்சு அந்த நீதியை படித்து பார்ப்பவர்களுக்கு அது எவ்வளவு பெரிய அளவுக்கு கேலியாக தெரியும் என்பதை ஒவ்வொரு காலகட்டம்
டிசம்பர் 6 வருகிற பொழுதெல்லாம் முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, அறிவுஜீவிகள் இதை விளங்கிக் கொள்வார்கள். எனவே நாம் இந்த வரலாற்று பின்னணியில் 1949 இதே மாதிரி ஒரு டிசம்பரில் இரவோடு இரவாக அந்த பள்ளிவாசலில் கொண்டு வந்து 500 ஆண்டு காலங்கள் பழமையான மஸ்ஜிதில் கொண்டு வந்து இரவோடு இரவாக அந்த இந்துத்துவ வன்முறையாளர்கள் சிலைகளை வைத்து அதன் பின்னணியில் பள்ளிவாசல் மூடப்பட்டு வழக்குகள் நடந்து ஒரு கட்டத்தில் 92 அது வன்முறையாளர்களால் மிக மோசமாக அது இடிக்கப்பட்டு பின்பு 30 ஆண்டுகளுக்கு பின்னால் இடித்தவர்களுக்கே இடம் சொந்தம் என்ற புதிய விதியை எழுதப்பட்ட வரலாறு இந்தியாவில் நடந்தது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு அடுத்தடுத்து ஊபியில் நடக்கிற பள்ளிவாசல், காசி, மதுரா என்று அடுத்தடுத்த பள்ளிவாசலுக்கான அவர்களுடைய திட்டங்களை நோக்கி போய்கொண்டே இருக்கிறார்கள். சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம முஸ்லீம்கள் இதிலிருந்து விளங்க வேண்டிய சில பாடங்கள் இருக்கிறது, சில படிப்பினைகள் இருக்கிறது. ஏன்னா முஸ்லீம் சமுதாயம் ஒரு 30 வருஷத்துக்கு பின்னால இருந்த ஒரு நிலைங்கிறது வேற. இன்றைக்கு முஸ்லீம்கள் அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த 30 வருஷத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு நிறைய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. இயக்கங்களும் அமைப்புகளும் அரசியல் ரீதியான முன்னெடுப்புகளும் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய விழிப்புணர்வுங்கிறது. ஏன்னா இந்திய முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டா தான் பிரிக்கணும். டிசம்பர் 92க்கு முன்னால உள்ள முஸ்லீம்கள், டிசம்பர் 92க்கு பின்னால் உள்ள முஸ்லீம்கள், இப்படித்தான் முஸ்லீம்களுடைய வாழ்வை பிரிக்க முடியும். இந்த 35 வருஷத்துல கிட்டத்தட்ட முஸ்லீம்களுடைய நிலைங்கிறது, இந்த பாபர் மஸ்ஜித் ஒரு பள்ளிவாசல் முஸ்லீம்கள் கொடுத்துட்டாங்க. இதை தாண்டி நம்ம என்ன யோசிக்கணும்னா, அது கடந்து வந்த பாதைகள்ல நம்ம நிறைய இழப்புகளை சந்திச்சோம், நிறைய கலவரங்களை சந்திச்சோம், நிறைய உயிரிழப்புகள், நிறைய பொருள் இழப்புகள் இந்த சமுதாயம் எல்லா வகையிலையுமே. ஆனா மறுபுறத்தில் அதனால ஏற்பட்ட விழிப்புணர்வு உண்மையில் அதை யாரும் மறுக்க முடியாது. யாராவது அதை மறுக்கிறது சாத்தியமே இல்லை. ஏன்னா 92க்கு பின்னால முஸ்லீம் சமுதாயம் காவல்துறைனா என்னன்னு தெரிஞ்சிச்சு, போலீஸ் ஸ்டேஷன்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு, வழக்குனா என்னன்னு தெரிஞ்சிச்சு, கோர்ட்னா என்னங்கிறத முஸ்லீம் சமுதாயம் விளங்குச்சு, எப்படி அணுகணும். ஒரு காலகட்டம் முஸ்லிம்கள் உணர்ச்சி பூர்வமானவர்கள், உணர்ச்சி பூர்வமா எதையாவது செய்வாங்க. இப்படியெல்லாம் முஸ்லிம்களின் மீதான ஒரு அவப்பெயர்களை உண்டாக்குவதற்கான முயற்சிகள்ல செய்து கொண்டிருந்தது மாறி அல்லாஹ்வுடைய கிருபையில் அறிவுபூர்வமாக எந்த ஒன்றையுமே உணர்ச்சி பூர்வமாக சிந்திக்காமல் தூர நோக்கான பார்வையாக முஸ்லிம் சமுதாயம் இனி எப்படி பயணிக்க வேண்டும். ஒரு பள்ளிவாசல் அல்ல, இன்னைக்கு அந்த ஒரு மஸ்ஜிதுக்கு பின்னால் இந்தியாவில் நமக்கு பாதுகாக்க வேண்டிய கிட்டத்தட்ட 5 லட்சம் பள்ளிவாசல்கள் இருக்குது. இந்த 5 லட்சம் பள்ளிவாசல்களை நம்ம இந்தியாவில் பாதுகாக்கணுமே. ஒரு மஸ்ஜிதினுடைய பின்னணியில் முஸ்லிம் சமுதாயம் அது முடங்கி போயிடக்கூடாது. மீட்டெடுப்போம், அதற்கான போராட்டம் இது எல்லாமே தொடர்ந்து முறையான முறையில் எல்லாமே சிறப்பாக அல்லாஹ்வுடைய கிருபையில. இப்ப நாம விளங்க வேண்டிய செய்தி என்னன்னா, இந்த இந்துத்துவ சக்திகள் முஸ்லிம்களுடைய மஸ்ஜிதுகளின் மீது சமீப காலங்களில் குறிவைத்திருப்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். அடுத்தடுத்து என்ன ஒரு தவறான, இந்த சந்திரசூட்டுங்கிற ஒரு நீதிபதி இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மிக மோசமான ஒரு முன்னுதாரணத்தை, யார் கொண்டு வந்து ஒரு பள்ளிவாசல்ல ஒரு கேஸ் கொடுத்தாலும் பள்ளிவாசல் விஷயத்தில் உடனே ஆய்வுக்கு ஒரு குழு அனுப்புறதுங்கிறது, அதுவும் ஓபியில் இப்போ நடந்த சாம்பல் நடந்த ஜாமியா மஸ்ஜிதினுடைய விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா என்னைக்கு வழக்கு வந்துச்சோ அன்னைக்கே ஆய்வுக்கு ஆள் அனுப்புறது. இதெல்லாம் பெரிய அளவில் திட்டமிட்டு நடத்தப்படுகிற. இங்க நம்ம என்ன யோசிக்கணும்னா, இதன் பின்னணியில பின்னப்பட்டிருக்கிற மிக மோசமான சூழ்ச்சியை முஸ்லிம் சமுதாயம் சரியா விளங்கணும். இந்த சூழ்ச்சியை முஸ்லிம் சமுதாயம் எப்படி எதிர்கொள்ளணும், இது அறிவுபூர்வமாக ஒரு காலகட்டம் இருந்துச்சு. நம்மள்கிட்ட அந்த மாதிரியான ஒரு அறிவு, விசாலமான ஒரு தெளிவு இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு பெரிய அளவுல முதிர்ச்சி இருக்குது, என்ன செய்யணுங்கிறத யோசிக்கிற அளவுக்கு பக்குவம் இருக்குது. முஸ்லிம் சமுதாயம் இந்த உணர்ச்சிகளை தாண்டி இந்த பிரச்சனையை, இந்த பாபர் மஸ்ஜித், இது தொடர்ந்து நடக்கிற இந்த பிரச்சனைகள்ல என்ன செய்யலாம் முஸ்லிம் சமுதாயம், இனி வரக்கூடிய காலங்கள் அவர்கள் இதை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுடைய நோக்கம் என்ன? முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வரலாற்றை மாற்றி எழுதணும்,
முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அடையாள சின்னங்களை அழிக்கணும். முஸ்லிம்களின் மீது இஸ்லாத்தினை சட்டங்களின் மீதான நெருக்கடிகளை கொடுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக ஷாயிருல்லாஹ் இன்றைக்கு அவர்கள் கையில் எடுத்திருக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு நாம் பொத்தாம்பொதுவாக ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம். இஸ்லாமிய அடையாள சின்னங்களின் மீதான அவர்கள் தொடுத்திருக்கிற போர். மஸ்ஜிதுகள் என்பது பள்ளிவாசல்கள் தொழுகிற இடம் என்பதை தாண்டி இஸ்லாமிய அடையாள சின்னங்கள், அதுவும் பாரம்பரியமான பாபர் மஸ்ஜித் மாதிரி அடையாள சின்னங்களை இன்னைக்கு அஜ்மீர் தர்கா வரைக்கும் வந்து நின்றிருக்கிறார்கள். இன்னைக்கு அதன் மீதான வழக்கம் தொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அகழ்வாராய்ச்சி, இதற்காக இவர்கள் பயன்படுத்துகிற முறைகளை தான் இந்த சமுதாயம் கவனிக்கும். இஸ்லாமிய அடையாள சின்னங்களை அழிக்கிறதுக்கு, மஸ்ஜிதுகளை அழிக்கிறதுக்கு இவர்கள் கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் 3. இந்த இந்துத்துவ சக்திகள் முஸ்லீம் அடையாள சின்னங்களை, இஸ்லாமிய அடையாள சின்னங்களை பள்ளிவாசல்ல ஒரு பாபர் மஸ்ஜித் நினைக்கிறீங்களா? 12,000 பள்ளிகளுக்கு மேல இதுவரைக்கும் பிடித்திருக்கிறார்கள். 47க்கு பின்னால், 1947க்கு பின்னால கிட்டத்தட்ட மஸ்ஜிதுகள், இவர்கள் மஸ்ஜிதுகளை இடிப்பதற்காக கையில் எடுத்திருக்கிற இந்த 3 விஷயங்கள் தான். முதலாவதாக இவர்கள் கலவரங்கள். இதுவரைக்கும் இந்தியாவில் நடந்த எத்தனையோ கலவரங்களினுடைய பின்னணியில் எத்தனை மஸ்ஜிதுகள் இடிக்கப்பட்டது தெரியும். கலவரங்கள், அதை தாண்டி தொல்லியல் ஆய்வுங்கிற பெயர்ல, அகழ் ஆராய்ச்சிங்கிற பெயர்ல, அகழ்வாராய்ச்சியினுடைய அமைப்பை நிறைய பள்ளிவாசல்கள் இன்னைக்கு வரைக்கும் அவன் கையில் வச்சிருக்கிறான், அவன் கஸ்டடியில் வச்சிருக்கிறான். மூன்றாவதாக நீதிமன்றத்தினுடைய துணையை கொண்டு, நீதிமன்றம், அகழ்வாராய்ச்சி, கலவரங்கள், இந்த 3ஐயும் வைத்துக் கொண்டு இஸ்லாமிய அடையாள சின்னங்களின் மீது நடத்தப்படுகிற இந்த தொடர் தாக்குதல் முஸ்லிம் சமுதாயம் என்ன செய்யணும்? இந்த ஷாயிருல்லாக்களை, இந்த மஸ்ஜிதுகளை, அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்களை பாதுகாக்கிறதுக்கு முஸ்லீம்கள் இனி என்ன செய்யணுங்கிறத யோசிக்கணும். என்ன செய்யலாம்? மஸ்ஜிதுகளை பாதுகாக்கிறதுக்கு நாம் இனி உள்ள காலங்களில் என்ன செய்யணும் என்பதுதான் இனி உள்ள காலங்கள் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம். அதற்கு முதலாவதாக பெருமக்கள் சொல்லுகிற முதல் அறிவுரை இதுதான். முஸ்லீம்கள் எத்தனை பெரிய அளவில் வளமான வாழ்க்கையை பெற்றிருந்தாலும் சரி, அரசியல் ரீதியான ஒரு பெரிய சக்தியை பெறாத வரைக்கும், முஸ்லீம்கள் அரசியலில் பெரிய இடத்தை தொடாத வரைக்கும், முஸ்லீம்களுடைய அடையாள சின்னங்களை இனி உள்ள காலங்களில் பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு நெருக்கடியாகத்தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் முதலாவதாக இதுதான். முஸ்லீம்கள் அரசியல் ரீதியாக பலம் பெறணும். என்ன செய்யலாம்? முஸ்லீம்கள் அரசியல் ரீதியாக பலம் பெறுவதற்கு, அரசியல் என்பது முஸ்லீம்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம் இல்லையே. முஸ்லீம்கள் அரசியலை நோக்கி பயணிக்கணும், அரசியல்ல வரணும். அடுத்தவர்களுடைய ஆதரவை மாத்திரம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறதல்ல அரசியல். இது ஒரு காலகட்டத்திற்கு சரி, எல்லா காலகட்டத்திற்கும் அது பொருந்தி போகிறதல்ல. நான் இந்தியா முழுக்க, தமிழகம் முழுக்க முஸ்லீம்களை கொண்டு வந்து ஒரு பெரிய தலைமையில அப்படி யோசிக்கிறதுங்கிறது பிராக்டிக்கலாகவும் அல்ல. முஸ்லீம்கள் அரசியல் ரீதியான பலமுள்ளவர்களாக தங்களை மாற்றிக்கொள்வதற்கு சாத்தியமான வழிகள் என்னங்கிறத யோசிக்கணும். அதுக்கு முன்னால முதலாவதாக நான் சொல்ல விரும்புவது, திருக்குர்ஆன் முழுக்க ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா முஸ்லீம்களுக்கு ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்கிறது போல அல்லாஹ் பல இடங்கள்ல அரசியலையும் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார். அரசியல் என்பது முஸ்லீம்களுக்கு அந்நியப்பட்டதல்ல. திட்டமிட்டு முஸ்லீம்கள் அரசியலில் இருந்து தூரப்படுத்தியிருக்கிறார்கள். அரசியல் என்பது அது முஸ்லீம்களுக்கு அவதூறான வார்த்தை கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியல் செய்திருக்கிறார்கள், நபிமார்கள் அரசியல் செய்திருக்கிறார்கள். திருக்குர்ஆன்ல அல்லாஹு தஆலா நம்ல் என்ற சூறால அல்லாஹு தஆலா சொல்லுவார், சுலைமான் நபியினுடைய அரசியலை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டு வரும்போது ஒரு வார்த்தையை அல்லாஹ் சேர்த்து சொல்றான். இன்னல் முலூக இதா தஹலு கரியத்தன் அஃஸதுஹா வஜஅலு அஇஸ்ஸத அஹ்லிஹா அதில்லா. இந்த அரசியல் தப்பானவர்களுடைய கரத்தில் அதிகாரமாக கிடைக்கிற பொழுது அவர்கள் அந்த ஊரையும் அந்த மக்களையும் நாசமாக்குவார்கள். அந்த ஊரினுடைய கண்ணியமானவர்களை அவர்கள் இழிவுபடுத்துவார்கள். என்ன சொல்ல வருகிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா? உரிய காலத்தில் அரசியல் ரீதியான பலத்தை நீங்க கையில் எடுக்கலன்னா இழிவும் அழிவும் உங்களுக்கு வரும் என்று குர்ஆன் சொல்கிறது.
எந்த துறையில முன்னேறினாலும் சரி, ஆன்மீகத்தில் சிறப்பாக இருக்கிறோம், பெரிய அளவில் நல்லதா இருக்கிறோம், பொருளாதாரத்தில் எல்லாமே இருக்குது. ஆனா அரசியல் பலத்தில் இல்லை, அதிகார பலத்தில் இல்லை. அரசியலும் அதிகாரத்தை நோக்கி முஸ்லிம் சமுதாயம் இனி பயணிக்க வேண்டும். அதிகார துறைகளுக்கு வரணும். துறை சார்ந்த பல்வேறு டாக்டர்கள், இன்ஜினியர்கள் இதையெல்லாம் தாண்டி இனி உள்ள காலங்களில் முஸ்லிம்கள் தங்களுடைய இஸ்லாமிய அடையாள சின்னங்களை, மஸ்ஜிதுகளை பாதுகாக்கிறதுக்கு அரசியல் ரீதியாக பலமுள்ளவர்களாக நாம் ஆகணும். அதிகார மட்டத்திற்கு வரணும். ஒரு குஜராத் கலவரம் 3000 பேர்களுக்கு மேலே முஸ்லீம்களை பலிகொண்ட பொழுது திட்டமிட்டு முஸ்லீம் சமுதாயத்தை அழிப்பதற்காக நடத்தப்பட்ட அந்த கலவரத்தில் குஜராத்தினுடைய ஒரு ஊரில் உள்ள ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் பாதுகாக்கப்பட்டார்கள். ரொம்ப ஆச்சரியமான வரலாறு. ஒருவர் சொல்கிறார், என்ன காரணம்னு சொல்கிறாருன்னா, அந்த ஊரினுடைய காவல்துறையில் இருந்த ஒரு உயர் அதிகாரி முஸ்லீமாக இருந்தார். அவர் அந்த ஊரினுடைய எல்லா முஸ்லீம்களையும் கொண்டு வந்து அந்த நேரத்தில் சிறையில் போட்டார், சிறைச்சாலையில் போட்டுட்டார். அந்த இடத்துல, அதிகார இடத்துல ஒரு முஸ்லீம் இருக்கிற பொழுது ஒரு பெரிய ஊரே பாதுகாக்கப்படுது, முஸ்லீம் சமூகம். அப்போ முஸ்லீம்கள் பல்வேறு விஷயங்களில் கவனம் செலுத்துகிற அதே நேரத்தில் அரசியல் ரீதியான நமக்கான ஆளுமை, அமெரிக்காவில் கருப்பினத்தவர்கள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய நிலைகள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்க அமெரிக்காவில் 2 கட்சி தான் இருக்குது. ஒன்று குடியரசு கட்சி இருக்குது, இன்னொன்று ஜனநாயக கட்சி இருக்குது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் குடியரசு கட்சி இதுக்கு எப்பொழுதுமே அவங்க ஓட்டு போட மாட்டாங்க, கருப்பினத்தவர்கள். அதே மாதிரி ஜனநாயக கட்சிக்கு ஓட்டு போடுறதை தவிர இவங்களுக்கு வழியும் இல்லை. இதே நிலத்தை இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு அரசியல் ரீதியாக முஸ்லீம்களுக்கு நிலை இன்னைக்கு இதுதான். முஸ்லீம்களுடைய இந்திய அரசியல்ங்கிறது என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு இந்துத்துவம் போன்ற இந்த கட்சிகளுக்கு முஸ்லீம்களுடைய ஓட்டு தேவை கிடையாது. முஸ்லீம்கள் ஓட்டு போடுறதும் இல்லை, ஓட்டு போட போறதும் இல்லை அவர்களுக்கு. அதே சமயத்தில் தங்களை மதச்சார்பின்மை கட்சிகளாக காட்டிக்கொள்ளக்கூடியவர்களுக்கு ஓட்டு போடுறதை தவிர முஸ்லீம்களுக்கு இன்னொரு வழியும் கிடையாது. அன்னைக்கு அமெரிக்காவினுடைய கருப்பினத்தவர்களுக்கு என்ன நிலையோ அதே நிலைத்தான் இன்னைக்கு முஸ்லீம்களுடைய இந்திய அரசியல் நிலை. இன்னைக்கு எல்லா சமுதாயத்தினர்களும் ஓட்டு போடுவதற்கு அளவுகோல் இருக்குது. அவர்கள் பார்க்க முடியும். எதை பார்த்து ஓட்டு போடுறாங்க? கல்வி எப்படி இருக்குது, மின்சாரம் எப்படி இருக்குது, மருத்துவம் எப்படி இருக்குது, சாலை எப்படி இருக்குது, வருமானம் எப்படி இருக்குது, இப்படி பல்வேறு விஷயங்களை வச்சு அளவுகோலாக பார்த்து அவங்க ஓட்டு போடுறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. முஸ்லீம்கள் அளவுகோல் என்ன? முஸ்லீம்கள் ஓட்டு போடுவதற்கான அளவுகோல் என்ன? கல்லறிகிறதுலேருந்து எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது, கலவரத்திலிருந்து எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது, வன்முறையான தீவிரவாதிங்கிற அவப்பெயர் பட்டத்திலிருந்து முஸ்லீம் நம்ம எப்படி காப்பாற்றிக்கிறது, இந்த மாதிரியான அளவுகோலை வச்சுதான் இன்னைக்கு முஸ்லீம்களுடைய ஓட்டு தீர்மானிக்கப்படுது, முஸ்லீம்களுடைய அரசியல் தீர்மானிக்கப்படுது. வெறும் ஓட்டு வங்கிகளாக மாத்திரம் இருக்கிறோம். ஆனா இது மட்டுமே தொடர்கதையாக இருந்தால் முஸ்லீம்கள் எதிர்காலத்தில் இது போன்ற பல பள்ளிவாசல்களை இழக்க வேண்டிய நேரிடும். இன்றைக்கு வக்ஃபின் மீது வைத்திருக்கிற, நான் ஏற்கனவே ஞாபகப்படுத்தினேன், வக்ஃபு சட்டத்தின் மீது வைத்திருக்கிற இந்த மிக மோசமான இந்த தாக்குதலினுடைய பின்னணியில் ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. வக்ஃபினுடைய அதிகாரத்தை எடுத்து நீதிமன்றத்தினுடைய கையில, அதிகாரத்துறையினுடைய கையில, ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய கலெக்டருடைய கையில கொடுக்கப்படுதுன்னா இதனுடைய பின்னணியில ஒரு பாபர் மஸ்ஜிதுக்கு அவர்கள் காத்திருக்க வேண்டியது இருந்துச்சு. ஒரு பாபர் மஸ்ஜிதை முஸ்லிம்கள்ட்ட இருந்து இடிக்கிறதுக்கும் பிடுங்கிறதுக்கும் 70 வருஷம் காத்திருக்க வேண்டியது இருந்துச்சு. ஆனால் வக்ஃபின் மீது அவர்கள் வைத்திருக்கிற இந்த சட்டம் அமலுக்கு வந்தால் அவர்கள் ஒரு பள்ளிவாசலின் மீது வழக்கு போட்டால் நீதிமன்ற துணையை கொண்டு அடுத்த சொல்லி பள்ளிவாசலை ஆக்கிரமிச்சிட முடியும். இதனுடைய பின்னணியில் அவர்கள் எடுத்திருக்கிற மிக மோசமான இந்த திட்டங்களை எல்லாம் முஸ்லிம் சமுதாயம் இறங்கிக் கொள்ள வேண்டும். இனி உள்ள காலங்கள் முஸ்லிம்கள் அதிகாரிகளை, நீதிமன்ற நீதிபதிகளை தொடர்ந்து முஸ்லிம் சமுதாயம் பார்த்தாச்சு. அதிகாரத்துறையில் எப்படி இருக்கிறாங்க, நீதிமன்றம் எப்படி இருக்குது, ஆட்சி அதிகாரத்தில் முஸ்லிம் சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறாங்க. நாம் அந்த மட்டத்திற்கு, அதிகார இடத்திற்கு இனி வந்தால் மட்டும்தான், ஆட்சிக்கான அந்த இடத்தில் முஸ்லிம் சமுதாயம் வந்தால் மட்டும்தான். இன்றைக்கு முஸ்லிம்களுடைய நிலை நான் இன்னும் தெளிவாக சொல்வதானால்,
அரசியல் ரீதியாக முஸ்லிம்களை இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியதற்கு இந்துத்துவ சக்திகள் ஒரு முக்கியமான காரணம் என்று சொன்னால், மறுபுறத்தில் முஸ்லிம்கள் அரசியல் இந்த இடத்துக்கு வந்ததற்கு மதச்சார்பின்மை கட்சிகள் என்று தங்களை காட்டிக் கொள்ளக்கூடியவர்களும் ஒரு வகையில் இதற்கு துணைதான் போயிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். மிக கவனமாக முஸ்லிம்கள் அந்த அதிகாரத்துறைக்கு வராமல் பார்த்துக் கொள்கிறார்கள். 3% இடத்தை தந்துட்டு இப்படி ஒரு இமேஜ் அவர்களால் உருவாக்க முடியும். உங்கள்கிட்ட 3% நிரப்புறதுக்கு கூட உங்கள்கிட்ட ஆள் இல்லை இருக்கிறார்கள். ஆனா அப்படி ஒரு கேள்வியை கேட்டு இந்த முஸ்லிம்களே கேட்கிற அளவுக்கு செஞ்சிருக்கிறாங்க. நம்மள்ட்ட இந்த 3%க்கு ஆள் இல்லையே அப்படின்னு கேட்கிற அளவுக்கு பண்ணிருக்கிறாங்க. ஒரு 17% இருக்கிற இந்த இந்தியால 3% உங்களுக்கு தந்தா கூட உங்களால நிரப்புறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி முஸ்லிம்கள் கேட்கிற அளவுக்கான ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாங்க. அரசியல் என்பது முஸ்லிம்களுக்கு அப்பாற்பட்டது கிடையாது. எப்படி சாத்தியமாகும் அரசியல் என்பது இன்னைக்கு முடிவு பண்ணி நாளைக்கு எம்எல்ஏவா எம்பியாக அப்படி அல்ல. இது அரசியல் ரீதியான இன்னைக்கு நம்மள்கிட்ட தரப்பட்டு இருக்கிற ஒரு மஹல்லா, ஒரு மஸ்ஜித், இன்னைக்கு எந்த சமூகத்திற்கு அப்படி கிடையாது. இந்த கட்டமைப்பு கிடையாது. இப்படி ஒரு மஸ்ஜிது, இந்த மஸ்ஜிதை சார்ந்து இருக்கிற இந்த மஹல்லா, இது ஒரு சின்ன ரிப்பப்ளிக்னு சொல்லுவாங்க, ஒரு குட்டி குடியரசு. நமக்கு தரப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மஹல்லாவும் அது சின்ன ஒரு குடியரசு. நினைச்ச நேரத்தில் நினைச்ச செய்திகளை கொண்டு போக முடியும். இப்படி ஒரு கட்டமைப்பு எந்த சமுதாயத்துக்கும் கிடையாது. இப்படி ஒரு ஊடகம் எந்த சமுதாயத்துக்கும் கிடையாது. முஸ்லிம்களை எங்கெல்லாம் அழிக்க பார்க்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்களுடைய பார்வை. அதுக்காக ஒரு 60,000 பேரை ஸ்பெயின்ல அனுப்பி வச்சாங்க. ஸ்பெயினுடைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது முஸ்லிம்களுடைய பலம் என்னங்கிறத கள ஆய்வு நடத்தினாங்களாம். ஏன் முஸ்லிம்கள் இவ்வளவு பெரிய பலமிக்கவர்களாக இருக்கிறாங்க? ஸ்பெயினை 800 வருஷம் கையில வச்சிருக்கிறாங்க. பலமா இருந்தப்ப ஸ்பெயின்ல கள ஆய்வு நடத்துறதுக்கு 60,000 பேர் உளவாளிகள் உள்ள வந்து கள ஆய்வு நடத்திட்டு அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? அவங்கள்ட்ட ஒரு 4 விஷயம் இருக்குது, அந்த 4 தான் அவங்கள கட்டி போட்டு வச்சிருக்குது அப்படின்னாங்களாம். அதுக்கு சொன்னாங்க, இவங்க ஒவ்வொரு நாளும் மஸ்ஜிதுங்கிற பெயர்ல 5 வக்து அவங்க ஒன்று கூடுறாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை ஜும்மாங்கிற பெயர்ல அவங்க ஒன்று கூடுறாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை ஈதுங்கிற பெயர்ல ஒட்டுமொத்தமா ஒன்று கூடுறாங்க. வருஷம் வருஷம் ஹஜ்ஜில உலகமே ஒன்று கூடுது. முஸ்லிம் உம்மத்து ஹஜ்ஜி, ஈது பெருநாட்கள், ஜும்மா, 5 வக்து, இந்த 4ஐயும் தடுத்து நிறுத்தினால் மட்டும்தான் முஸ்லிம்களுக்கான இந்த கட்டமைப்பை உடைக்க முடியும், இல்லைன்னா உடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இது உலக அளவுல செய்யப்பட்ட சர்வேனா கூட ஒவ்வொரு மஹல்லாவுக்கும் இன்னைக்கு அதுதான். ஒவ்வொரு மஹல்லாவும் இது தனித்தனியாக ஒரு குடியரசு. இது ஒரு சின்ன நமக்குள் ஒரு அற்புதமான ஒரு விஷயங்களை பரிமாறிக்கொள்கிற அளவுக்கு உண்டான ஒரு நல்ல கட்டமைப்பு உள்ளது. எனவே மஹல்லா, மஸ்ஜித், இப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கிற ஒரு இடத்துல அரசியல் ரீதியான பலம், நான் சொல்வது போல அரசியல் ஆளுமைகளை கண்டுபிடிக்கிற பொறுப்பு மஹல்லாக்கள்ல இருக்குது. ஏற்கனவே இருக்கிற அரசியல் தலைமைகளை விமர்சித்து அந்த பாத்ரூம், அந்த சோசியல் மீடியாவுடைய கழிவரன்னு ஒன்று இருக்குது பாருங்க, அதில் கண்டதெல்லாம் எழுதி இருக்கிற அரசியல் தலைமைகளை பலகீனப்படுத்தி விமர்சித்து அதையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி இந்த சமுதாயம் தலைமைக்காகத்தான் இயங்குகிறது. அரசியல் வழிநடத்துவதற்கான தலைமையை தேடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ தொடர்ந்து இன்றைக்கு முஸ்லீம்கள் அரசியல் ரீதியான ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பாக மஹல்லாவுடைய கட்டமைப்புங்கிறது ரொம்ப முக்கியம். மஸ்ஜிதுகளை இனி பாதுகாக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த கட்டமைப்புக்குள்ள மஹல்லாக்களை கொண்டு வரணும். மஸ்ஜிது சார்ந்த, அதனால தான் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்தில் காபத்துல்லாஹுவை கட்டும்போது கட்டிட்டு அப்படி போகிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு தெரியும் தானே. காபத்துல்லாஹு உலகத்தினுடைய முதல் பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சு. கட்டிட்டு அப்படி போயிட்டாங்களா? என்ன செஞ்சாங்க? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ. யா அல்லாஹ், உனக்காக நான் இந்த பள்ளிவாசலை கட்டியிருக்கிறேன், இந்த பள்ளிவாசலை பக்கத்தில் என் குடும்பத்தை குடி வச்சுட்டு போறேன்னு சொன்னாங்க. மஸ்ஜிதுகளை பாதுகாக்கணும்னா இனி மஸ்ஜிதுகளை சுற்றி முஸ்லீம்களுடைய குடியிருப்புகள் வரணும். இது முதல் அடிப்படையான விஷயம்.
முஸ்லீம்கள் அரசியல் ரீதியான பலம்ங்கிறது எப்படி சாத்தியங்கிறது ஒரு ஜும்மாவில் தொடர்ந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக அடுத்த வாரங்களிலும் பேசலாம். ஆனால் முதல் விஷயம் என்னன்னா, ஒரு முஸ்லீம் முதல்ல ஒரு இடம் பார்க்கறதாக இருந்தால், இடம் வாங்குறதாக இருந்தால், வாடகைக்கு பார்க்கறதாக இருந்தால், முதல்ல மஸ்ஜிதுகள் சார்ந்து அவர்கள் வர வேண்டும். இனி உள்ள காலங்களில் மஸ்ஜிதுகளை பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா பள்ளிவாசலை ஒட்டி இருக்கிற பொழுது உள்ள பயன்பாடுகள் என்னங்கிறத நம்ம இன்ஷால் ஹதீஸ்ல நிறைய விஷயங்கள் வரும். அப்போ முதல் கட்டமாக இந்த முடிவு முஸ்லீம்கள் எடுக்கணும். அப்போ இனி உள்ள காலங்களில் முஸ்லீம்கள் தங்களுடைய மஸ்ஜிதுகளை பாதுகாக்கிறதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி ரப்பி இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ, நீங்க எடுத்து பாருங்க, மதீனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடி இருந்ததை எடுத்து பாருங்க. நபி இருந்த வீடு எங்க இருக்குது? மனைவிமார்களுடைய வீடு எங்க இருந்துச்சு? மக்களுடைய வீடு எங்க இருந்துச்சு? சஹாபிகள் பள்ளிவாசல் சுத்தி வீடுகள் அமைக்கிறாங்க. ஏன்னா ஒரு அந்த பாதுகாப்பு கட்டமைப்புக்கு கொண்டு வரணும் மஸ்ஜிதுகளை. இனி உள்ள காலங்களில் அந்த பாதுகாப்பு ஒரு மஹல்லா கட்டமைப்புக்கு கொண்டு வரணும். அப்படியான ஒரு மஹல்லா முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல மஸ்ஜிதுகளை அங்கே உருவாக்கணும். பள்ளிவாசல்களை தங்களுடைய வணக்கஸ்தங்களை பாதுகாக்கிறதுல கிறிஸ்தவர்கள் முன்னெடுக்கிற முன்னெடுப்புகளை நாம் உற்று நோக்கி கவனிக்கணும். அவங்களுடைய எல்லா இதை சுற்றியும் அற்புதமான காம்பவுண்டு போட்டு இருப்பார்கள். இனி உள்ள காலங்கள் அதுவெல்லாம் ரொம்ப அவசியமான விஷயங்கள். அது பள்ளிவாசலை சுற்றி ஒரு பாபர் மஸ்ஜிது நடந்துச்சு, அதே மாதிரி சாம்பல்ல நடந்த ஒரு நிகழ்ச்சி பள்ளிவாசலில் நடந்துட்டு இருக்குது. அடுத்து காசி, மதுரா, அடுத்து அஜ்மீர் என்றெல்லாம் இவர்கள் அடுத்து வச்சு போயிட்டு இருக்கிறாங்கிறது அதன் பின்னணியிலே நம்ம போகிறதில்ல. அந்த பயணம் அது நாம சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பகுதியில் நம்ம மஸ்ஜிதை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணும் என்பதை யோசிக்கிறது தான் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய முஸ்லிம்களுடைய முதல் கடமை. எனவே இன்ஷா அல்லாஹ் இனியும் அடுத்தடுத்து என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் தொடர் ஜும்மாக்களில் பார்ப்போம். எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, அல் மஸ்ஜித் பைத்து குல்லி தகி, பள்ளிவாசல் என்பது இறையச்சம் உள்ள ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய சொந்த வீடு. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய சொந்த வீடு அது. இந்த பள்ளிக்கு என்ன பொறுப்பு இருக்குது? 5 வக்து தொழுகிறது மட்டும் மஸ்ஜிதினுடைய பொறுப்பு கிடையாது. பள்ளிவாசலுக்கு இருக்கிற பொறுப்புங்கிறது 5 வக்து தொழுகைக்காக கோடிக்கணக்காக போட்டு கட்டி வைக்கல. அந்த வேலை மட்டும் கிடையாது, அந்த பணி மட்டும் கிடையாது பள்ளிவாசலுக்கு. அதை தாண்டி பள்ளிக்கு பொறுப்பு இருக்குது, மஹல்லாவுக்கு பொறுப்பு இருக்குது, மஹல்லாவினுடைய நிர்வாகத்திற்கு பொறுப்பு இருக்குது, ஊர் மக்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. எனவே ஒரு மஸ்ஜிதை பாதுகாக்கிறதுக்கு அத்தனையும் கட்டமைக்கப்பட வேண்டும். அரசியல் அதிகாரம் இது எப்படி மஹல்லாக்களில் இருந்து உருவாக்க முடியும் என்று பிராக்டிக்கலாக எப்படி உருவாக்க முடியும், சாத்தியமாக எப்படி உருவாக்க முடியும் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நம் ஜும்மாக்களில் பார்ப்போம். ஆஃபிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.